நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எதை பற்றி? நம்ம ஹெச் நோத் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க அந்த தளபதி 69 படத்தை பற்றி. ஏன்னா எல்லாருமே தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட்டான நம்ம பாலையாவும் ஸ்ரீலீலாவும் நடித்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சோம். நம்ம கூட அதுதான் நினச்சோம். ஏன்னா அதே மாதிரியான செட்டு, அதே மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. போதா குறைக்கு அங்கே ஸ்ரீலீலா எப்படியோ அதே மாதிரியே நம்ம மமிதா பைஜுவால் அதை கமிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற இந்த சில ஒற்றுமைகளை வச்சு நாமளும் கூட அதை நம்பத்தான் செஞ்சோம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த அரசியல் தலைப்பும், அந்த ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் இந்த போஸ்டர்ஸ்லையும் இது முழுக்க முழுக்க அரசியல் படம் அப்படிங்கிறத ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு மனதாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட நோக்கம், ஐடியா என்ன அப்படின்னா, இந்த படத்தை 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா தான். ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் சரியாக 3 மாதம் கழித்து ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். ஸோ விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனில் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் முதல்வர் கேண்டிடேட்டாகவே நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ மிகப்பெரிய அதிர்வலைகளை அந்த எலெக்ஷன் நிகழ்த்துங்கிறது நம்ம கண் கூட தெரியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணால் இது ஒரு அரசியல் படம். பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, வழக்கம் போல் அனல் பறக்கும் வசனங்கள், நடப்பு ஆட்சிகளை போட்டு கிழிக்கும் வசனங்கள், சீன்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இதை பார்க்குற மக்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உண்டாவாங்க. விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். ஸோ அந்த சூட்டோட சூடாக விஜய் பிரச்சாரத்துக்கு போவார். உடனே எலெக்ஷன் வரும். உடனே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு விஜயை சிஎம் ஆக்கிடுவாங்க. இப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் விஜய்க்கும், விஜய் தரப்புக்கும், விஜய் கட்சியினருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, சப்போஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல், ஏன்னா மக்களுக்கு அந்த விஜயோட அந்த படத்தில் பேசிய கருத்துக்களில் உடன்பாடு ஏற்பட்டு அல்லது இளைஞர்களுக்கு ஈர்க்கப்பட்டு உடனே அவருக்கு ஓட்டு குத்திடுவாங்களோ, பாசிட்டிவான சில விஷயங்கள் விஜய்க்கு நடந்துடுமோ அப்படிங்கிற பயத்தாலேயோ இல்லை முன் எச்சரிக்கையாலேயோ கண்டிப்பாக கவர்மெண்ட்டு அந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாலும் கூட அதை வச்சு விஜய் ஸ்கோர் பண்ணலான் இருக்காராம். ஏன்னா கண்டிப்பாக அதுவும் மைலேஜ் தான் கொடுக்கும். விஜய் மேலே ஒரு பெரிய இமேஜ் இன்னும் பில்டப் ஆகும். அப்படிங்கிற இந்த அரசியல் கணக்குகளை முன்வைத்து தான் இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியை பொங்கலுக்கே பண்ணிடலான்னு 100க்கு 100% முடிவெடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த படம் விஜய் ஒரு கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு கணக்கு போட்ட மாதிரி ரசிகர்களிடம் ஒரு பெரிய தாக்குதலை உண்டாக்குமா, பொதுமக்களிடம் அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, அதாவது ஒரு அரசியல்வாதியாக நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத.